ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க எம்கேடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு 5 அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னா கீழே தெரிய இந்த ரெட் கலர் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடன் கூட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் ஆகும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இடத்துல ஃபஸ்ட்டாக பார்க்குற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் தான். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்காது. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா ஃபில்ட்ரு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணி ஒன்றுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபில்ட்ருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ருக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கலர் கலெக்ஷன் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குறி மாரி கொடுத்துருவோம். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரிஜினல் வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு, ஷார்ப்னஸ்ஸு, கிளியரிட்டி, இந்த மாதிரி எக்ஸ்போஷனு, ஷேடோ, பிரைட்னஸ்ஸு, கிராப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதா? எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் வந்து இந்த கிளாரிட்டி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட பிக்சர் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ அது லோ பண்ணும்போது அது எப்படி டல்லாக உங்களுக்கு தெரியுதுலையே தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப கிளிஸ்டருக்குள்ளே கொண்டு வரும். ஸோ உண்மையான சூப்பரான அப்ளிகேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது வீடியோ பண்ணால் நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி இதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் விசிட் லான்ச்சர். அதாவது இது வந்து ஒரு லான்ச்சரான அப்ளிகேஷன். உங்கள் ஃபோனில் வந்து டிஃபால்ட்டுக்கு லான்ச்சர் பிடிக்கல, இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. இது இப்படி தான் சிம்பிளாக இருக்கும் லான்ச்சரு. ஸோ உங்கள் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். மறுக்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வெதர் எத்தனை இது, உங்களோட டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் எத்தனை டிகிரி அந்த மாதிரிலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் தேவையில்ல அப்ளிகேஷனை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இது கொடுக்க மாட்டாங்க, சும்மா சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஐ கேன் பேக். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீம். இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து யூனிக்காக காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏதோ ஒரு தீமை கொடுக்குறேன். நான் வந்து இந்த எல்லோ கலர் தீமை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிடும். அதாவது இன்றைக்கி டைமு, அப்புறம் என்ன டேட்டு, அப்புறம் எத்தனை டிகிரி, எத்தனை கூலிங்கு, ஹீட்டு, பேட்ரி எல்லாமே உங்களுக்கு எங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஸோ ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ட்ரிம்மர். இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. இது ஒரு நல்ல அப்ளிகேஷனே சொல்லலாம். ஸோ கீழே கொடுத்துருக்க எல்லா ஆப்புமே ரொம்பவே நல்ல அப்ளிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் பண்ண உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து ஓகே கொடுத்து டிக்கு கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்கள் அக்செப்டபிள் கேட்கும், அது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக் கலர் ஆகிரும். ஓகே, உங்கள் ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலர் ஆகிரும். நீங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா மறுக்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து குறைச்சிக்குங்க. அதாவது உங்கள் மொபைலில் வந்து இந்த கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நைட் மோட் அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும் அது வந்து இதாகும். ஓகேங்களா? ஸோ வந்து ரெட் கலரில் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நகர்த்துனா உங்கள் ஸ்க்ரீன் வந்து மாறுறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ளூ கலர் கொடுத்தோன்னா ப்ளூ கலர் மாறிடும். எல்லோ கலர் கொடுத்தோன்னா எல்லோ ஆயிரும். பச்சை கொடுத்தோன்னா க்ரீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கலர் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இதாகிடும். ஓகேங்களா? எல்லோ கொடுத்தீங்கன்னா ரோஸு, ப்ளூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர் கொடுத்துருப்பாங்க. இது எது வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணி இது கொடுத்துக்கலாம். ஸோ நான் கேன்சல் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வச்சுன்னா ஃபுல்லாக ரெட் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆயிரும். இங்கே மைனஸ் கொடுத்தா மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமு, அதாவது எந்த டைமுக்கு இது ஆன் ஆகணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். நோட்டிஃபிகேஷன், குயிக் செட்டிங்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்படியே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸை வந்து இது கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா போன் டாட்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இப்போ தான் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறீங்களோ இல்லை புது ஃபோன் வாங்குறீங்க, அதாவது பிரச்சனைனா மைக்கோ ஸ்பீக்கரோ அதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒன்று எடுக்க முடிஞ்சுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் பண்ணணுன்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தோன்னா இது ப்ரைவேசி பாலிசிலாம் படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் உங்கள் ஃபோனில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இந்த CPU, ஸ்டோரேஜ், வைபர், ஸ்பீக்கரு, ஃப்ளாஷு, உங்கள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ப்ரொஃபஷனல் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டச் ஸ்க்ரீனு, டிஸ்பிளே செக்கிங், இயர்ஃபோனு, இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் என்னென்ன இருக்குது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மல்டி டச்சிங் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். மல்டி டச்சிங்னால் நீங்கள் வந்து இப்படி ஸ்வைப் பண்ணும்போது இது வந்து மல்டி டச்சிங் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஓடிட்டுருக்குது. ஸோ டைம் கொடுத்தோன்னே மல்டி டச்சிங்கில் கரெக்டாக வருது. ஓகேங்களா. ஸோ அது வந்து இன்னும் பண்ணோன்னு அதனால தான் இந்த மாதிரி காயின்ட்டுது. டச் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டச்சு வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் டச் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து போயிடுது. கீழே போய்ட்டு உங்களுக்கு டிக் வந்துருச்சு பார்த்தீங்களா. கீழே வந்து டிக் வந்துருச்சு. ஸோ எது ப்ராப்ளமோ அதெல்லாம் வந்து மேலே வந்துடும். அப்புறம் டிஸ்பிளே செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவோட என்னென்ன பிரச்சனைக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொடுக்கல, டைம் ஆகும் வீடியோ. அடுத்து வந்து பேக் கேமரா, ஃப்ளாஷு எல்லாமே உங்களுக்கு இது ஆகும். ஓகேங்களா. ஃபோனில் என்னென்ன பிரச்சனைக்குதோ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹைலைட்டு பேக் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹார்ட்வேருக்கு உங்களோட பேட்ரி மேலே சர்ச்சு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. உங்கள் ஃபோனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்டர்நெட்டுக்குள்ளே போகுது. ஓகேங்களா. எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனு என்னென்ன ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோனை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் வருது. இந்த ஃபோன் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சாமா அந்த மாதிரி எல்லாம் காமிக்குது. ஸோ உங்கள் ஃபோன் நீங்கள் செக் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 5வது பார்க்க போகிற அப்ளிகேஷன் இதுதான். ஸோ இந்த ஆப் வந்து சில பேர்த்துக்கு தெரியும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணுங்கள், தெரியாமல் வந்து பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் மியூசிக் பிளேயர். ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மியூசிக் வந்து நீங்கள் மியூசிக்கை இயர்ஃபோன் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ப்ளே பண்ண முடியாது, ப்ளே பண்ணால் காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2வது பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து இந்த பேஸ் வந்து உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. பேஸ் நான் ஹெட்ஃபோனை பார்த்து செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதேமாதிரி ட்ரிபிளும் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராகும் எல்லாமே. ஓகே, இங்கே 2வது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சைடில் பாட்டு கேட்கும், இன்னொரு சைடில் பாட்டு கேட்காது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் மட்டும் கேட்கும், வாய்ஸ் வந்து லோவாக கேட்கும் அந்த மாதிரி. இது அடுத்து மோனோ கொடுத்தீங்கன்னா மோனோ இந்த மாதிரி ஆயிரும். 3வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே வந்து கதவெல்லாம் சாத்தி ரூமுக்குள்ளே சாங்ஸ் கேட்டின்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரியோட ஃபேடு ஃபில்டர் டெமோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரீசெட் கொடுத்தோன்னா ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ரீசெட் ஆயிரும், சேவ்னா சேவ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு இது ஃபுல்லாமே ரீசெட் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க 3 டாட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சேவ் லாக் பண்ணிக்கலாம், ரீநேமு, ரீசெட் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஃபுல்லாக டிஃபால்ட்டாக வந்துடும். இதெல்லாம் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டு அப்படி இல்லாட்டி ப்ளூடூத்தில் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.